சிஎஸ் லிசா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது வந்து இப்படி வீங்கிடுச்சு. இதுக்கு பேர் வந்து ஆரல் ஹெமட்டாமான்னு சொல்லுவாங்க. ஹெமட்டாமா அப்படின்னாவே ரத்த கட்டு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, மேஜராக இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த இயர் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத் பண்ணும்போது ஒரு காட்டன் பிளக் எடுத்து காதுக்குள்ளே தண்ணி போகாது இருக்கிறதுக்காக உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத் பண்ணோம் அப்படின்னா, காதுக்குள்ளே தண்ணி போகல அப்படின்னாவே வந்து இயர் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுத்துட முடியும். சப்போஸ் இயரில் டிக்கு அல்லது மைட் இன்ஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பாட்டில் அதாவது இன்டர்னல் இயரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் டாக் வந்து அதனோட வலி அதனோட இச்சிங் தாங்காமல் வந்து காதில் சொரிய ஆரம்பிப்பாங்க. சின்னதாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து மேலே டாபிக்லாவோ அல்லது வந்து இன்ஜெக்ஷன் மூலியமாவோ குறைக்க முயற்சி பண்ணலாம். பட் இவ்வளோ பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து இன்ஜெக்ஷனுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மூலிமா இதில் இருக்கிற ரத்த கட்டுகளை வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இயரை வந்து சேவ் பண்ண முடியும். பட் என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்த காது திரும்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இறக்டாக நிற்காது. நேராக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடும். காரணம் என்ன, இந்த கார்ட்லேஜெலாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். பெட்டர் வந்து இதுக்கு இன்டர்னல் இயர் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுத்துக்கிறது தான் நல்லது, இந்த மாதிரி இஷ்யூ வராமல் தடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, ஒன்ஸ் உங்கள் டாக் இயரில் இச் பண்ண ஆரம்பிச்சிச்சு, அதாவது சொரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு வெட்டரி கூட்டிட்டு போய் அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்லேருந்து நம்ம ஈஸியாக தவிர்க்க முடியும்.